தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் ஹுசேன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஹுசேன், என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? குறிப்பா என்னென்ன விஷயங்களுக்கு மத்திய அரசை கண்டிச்சு இப்ப அனைத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? விவரம். அதாவது பிரியதர்ஷினி, மத்திய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை செய்வதாகவும் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த 4 சட்டங்களை, தொழிலாளர் விரோத 4 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அதே போல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தினக்கூலியில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படி என்பது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்ன, உங்களுக்கு கோரிக்கை என்ன, நிறைவேறும் என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு மோடி அரசாங்கம் தொழிலாளர் நல சட்டங்களை கார்ப்பரேட்டுகள், இந்திய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான சட்டங்களாக மாற்றி இருக்கிறது. இதனால் இன்றைக்கு போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே ஒன்றிய மோடி அரசாங்கம் திருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நல சட்டங்களை, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான சட்டங்களை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகிற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும். பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுபோல புதிய வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் முறை, தினக்கூலி முறை என்கிற முறையில் பணி நிரந்தரம் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும், நிரந்தர பணிகள் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறையும் இந்த தினக்கூலி முறையையும் நடைமுறைப்படுத்துவதை உடனடியாக கைவிடப்பட வேண்டும். 100 நாள் வேலை கிராமப்புற கூலி தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கூலி பாக்கிய உடனடியாக வழங்கணும். சம்பளத்தை 600 ரூபாயை உயர்த்தி வழங்கணும். 150 நாளாக வேலையை உயர்த்தி வழங்கணும் என்கிற முறையில் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் அறைவிட்டிருக்கிறது. மோடி அரசுக்கு எதிராக ஜூலை 9ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை இந்தியாவில் தொழிற்சங்க அமைப்புகள் நடத்த இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதே கோரிக்கையை முன்வைத்து ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் உடனடியாக மத்திய அரசு தொழிலாளர்களுடைய அதே போல மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டாங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.